கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். ஆவியென்றனை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறிய பலர் பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வெளியேற பெற்ற நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் தியானத்துக்காக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேத வார்த்தை கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 என்ன மெசேஜ்னா, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கிறேன்.
கலாத்தியர் 6:9-10. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவும். இந்த இடத்துல பவுலடிகளார் தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக, குறிப்பாக விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுது. இது வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை, கர்த்தருடைய ஆவியினர் நமக்கு கொடுக்கக்கூடிய சத்திய வார்த்தை. நன்மை செய்வதில் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. இன்றைக்கி அநேக மக்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. கூடுமானவரை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தெரிஞ்ச எல்லாத்துக்குமே நன்மை செய்கிறாங்க. ஆனால் நாட்கள் செல்ல அவங்க நன்மை செய்கிறதெல்லாம் ரொம்ப டல்லாகிடுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. இதுக்கு அநேக காரணங்கள் உண்டு. குறிப்பாக நீங்கள் யாருக்கெல்லாம் அதிகமாக நன்மை செய்வீங்களோ அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நன்றிக்கிட்டவங்களாக மாறிடுவாங்க. ஆக்சுவலாட்டு என்ன நன்மையை அவங்க பெற்றோங்கிறதே அவங்க மறந்துடுறாங்க. நன்மை செஞ்ச நமக்கே அநேக விஷயங்களில் அவங்க தீமை செய்கிறாங்க, மனநோவாக இருக்கிறாங்க, வேதனையில் தருகிறாங்க. ஆகவே இப்படி பாதிக்கப்படும் போது அநேக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 10 பேருக்கு நல்லது செய்கிறேன், அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏன்ட்ட நன்மையை பெற்று அவங்க என்னையே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா குற்றப்படுத்துகிறாங்க. போதும், இன்னும் யாருக்குமே நன்மை செய்யலை, நான் உண்டு, என்னுடைய குடும்பம் உண்டு, அப்படியே இருந்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. இது மகா தவறு. நான் யாரோ ஒரு சில மக்கள் அப்படி செய்யலாம். ஆனால் பாருங்கள், நீங்கள் நன்மை செய்யல சோர்ந்து போகிறீங்கன்னா நல்லா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் நன்மையை செய்யும்போது அது நீங்கள் மனுஷனுக்குன்னு செய்யாதீங்க, நீங்கள் ஆண்டவருக்குன்னு செய்யுங்க. சங்கீதம் 37:3-4. நீங்கள் சங்கீதப்பதி 37ஆம் சங்கீதம் 3-4 வாசிக்கும்போது உங்களுக்கு மிகவும் தெளிவாக தெரியும். பாருங்க, நாம் நன்மை செய்யும்போது மனுஷங்க மேலே நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. சங்கீதம் 37:3-4 அதை வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேந்துகொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டதில் உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வைக்க செய்வார். நீங்கள் நன்மை செய்கிறீங்க, நீங்கள் குறிப்பிட்ட ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யும்போது தயவுசெய்து நீங்கள் அதை அவனுக்குன்னு செய்யாதீங்க. நான் இயேசு நமக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு, மேலும் இந்த சிறியரில் ஒருவராகிய இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது எனக்கே செய்கிறீர்கள் என்று. ஆனால் தேவனை எப்பொழுதுமே நம்ம பார்க்க முடியாது. மனுஷர்கள் எல்லாமே தேவ செயலாக உருவாக்கப்பட்டவங்க தான். ஒருவேளை நம்ம நல்லா இருக்கிறோம்னா, நம்முடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குதுன்னா, நம்முடைய ஹெல்த் நல்லா இருக்குதுன்னா, நம்முடைய சூழ்நிலை நல்லா இருக்குதுன்னு சொன்னால், ஒரு பவரில் இருக்கிறோம்னு சொன்னால், குறிப்பாக தேவனை பற்றி தெரிஞ்ச மக்களாக இருந்தாலும் சரி, தெரியாத மக்களாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச நன்மைகள் நீங்கள் தாராளமாக செய்யணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர், அவருடைய பேரை சொல்ல விரும்பல, அவரிடத்துல யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும், என்ன உதவிகள் கேட்டாலும் அவர் செய்வார்னா மறக்காமல் செய்து கொடுப்பார். காரணம், அவர் சொல்லுவார், நான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், ஆகவே என்ன தேடி வரக்கூடிய மக்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன்னு. அவர் அந்த மக்களை பார்க்கல, தன்னை உயர்த்தி வைத்த ஆண்டவரை பார்த்து அவர் தேவசால உருவாக்கப்பட்ட மனுஷர்களுக்கு நன்மை செய்யத்தான் அவர் சொல்கிறாரு. இந்த மென்டாலிட்டி எல்லாருக்கும் வேணும். தாவீது அப்படி தான் சொல்கிறாரு, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். மாத்திரமில்லை, நீங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர்களுடைய இதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் என்றும், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என்றும் விதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆகவே எது செஞ்சாலும் சரி,
நீங்கள் மனுஷங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யாதீங்க. மனப்பூர்வமாக நீங்கள் ஆண்டுக்கு செஞ்சு தான் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் செய்யணும் என்று தான் கொலோசியரில் எழுதப்பட்டிருக்குது. பாருங்கள், மத்தேயு 10:42 ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார். மத்தேயு 10:42 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதமாக கூறுவதை நம்ம பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி கேட்ட பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமான கேட்ட பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போவான் என்று மெய்யாய் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஒரு கிளாஸ் தண்ணி நீ எடுத்து கொடுக்குறீங்களே அடுத்தவங்களுக்கு, அந்த புண்ணியம் உங்களுக்கு தானா ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் அடுத்தவங்களுக்கு எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவுடைய உங்களுக்கு அழைக்கப்படும் என்றும் திருமறை கூறுகிறது. இன்றைக்கி எத்தனையோ பெரிய 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 பணக்காரங்க இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர், அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பல, அவருடைய மொத்த வருமானத்தில் 1% எத்தனை பர்சன்டேஜ் 1% அவர் தன்னுடைய குடும்பத்துக்காக ஒதுக்கியிருக்கிறாரு. 99% ஏழைகளுக்காக ஒதுக்கியிருக்கிறாரு. இப்படி எத்தனையோ நல்ல மனுஷன் நம்ம மத்தியில் வாழ்கிறாங்க, நம்ம கண்ணார பார்க்குறோம் இல்லைங்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் திருமுறை சொல்லுது, நீ கண்டிப்பாக நன்மை செய்யணும். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகக்கூடாது. குறிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமயத்துக்கு தக்கதாக உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ப விசுவாச குடும்பத்தாளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். அது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆலோசனை. ஒரு 3 உதாரணம் இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். முன்னாடி நம்ம சர்ச்சில் நடந்த ஒரு காரியம். நம்ம சர்ச்சில் ஒரு சில விசுவாச குடும்பங்கள் ஆண்டோடத்தில் அன்பாக இருப்பாங்க. அப்போ ஒரு சகோதரி என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் ஜெபம் பண்ணிருக்கும்போது இந்த குடும்பத்தினுடைய காரியங்களை குறித்து ஆண்டவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு. சரியான வருமானம் இல்லாமல், வேலை இல்லாமல், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாஸ்டர். ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்காக பாராட்டி ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் அந்த காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தாரு. நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் சந்தோஷமாக சொன்னேன், கண்டிப்பாக நீ இந்த காரியத்தை செய்யணும். அவங்களுடைய சூழ்நிலைக்காக நீங்கள் பாராட்டி ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. எப்பொழுதுமே நல்லது செய்கிறதா இருந்தால் உங்கள் பாசத்தை தடை பண்ணவே மாட்டார். சந்தோஷமாக செய்யுங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இந்த அம்மா சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்முடைய தேவன் பேசக்கூடிய தெய்வம். அதுதான் வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறது என்ன செய்யக்கூடாது, சுரந்து போகவே கூடாது. பாருங்கள், நெகேமியான்னு புஸ்தகம் 5:19 நெகேமியா என்ன செய்வார்னா ஜெபம் பண்ணுவார். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக நினைத்தரலும். நெகேமியா எருசலேம் அலங்கத்தை அவர் செப்பனிட ஒரு கேங்காக போகிறாரு. அந்த ஜனங்களுக்காக தன்னுடைய வாழ்வை பணையம் வைக்கிறாரு. இந்த ஜனங்களுக்கு நல்ல ஆண்டரை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த ஜனங்களுக்கு அலங்கத்தை கட்டக்கூடிய மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. அவங்க கூட இருந்தவங்களை கரெக்டாக கைட் பண்ணுறாரு. ஒரு சூழ்நிலையில் ஜனங்களுக்கு புரியாமல் இருக்கும்போது கூட அவர் ஜனங்களை வெறுத்துடல. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரை, நான் இந்த ஜனங்களுக்கு நன்மை செஞ்ச ஆண்டவரை, இது என்னை நினைத்தரலும். அதுபோல தான் பாருங்கள், ஏசாயா அவர் மரண தருவாயில் இருக்கும்போது ஊழியக்காரர் சொல்லுவார், எஸ்ஐயா மூலமாக ஆண்டவர் எசேக்கியாட்ட பேசுவார். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கிறாரு. தேவன் ஊழியக்காரனை ஏசாயா அனுப்புகிறாரு. அவருடைய காரியங்களை சொல்கிறாரு, வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்துங்கிறாரு. அப்பொழுது கூட ஏசாயாட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. எசேக்கியா சோபரமாக திரும்பி அழுதுட்டு சொன்னாராம், ஆண்டவரை, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனமுத்துவமாக நடந்து உமது பார்வைக்கு நலமான என்பதை நினைத்தரலும் என்று. பாருங்க, தேவனுடைய பார்வையில் அவர் நலமான காரியங்களை செஞ்சாராம். அவர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. ஆண்டவருக்கு ரொம்ப மனசு உருகி அந்த எசேக்கியாவோட ஆயுசு நாட்கள் இல்லை 15 வருஷம் கூடுதலாக கொடுத்தா 2 வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி எந்த காரியம் நடக்காமல் இருந்ததே கிடையாது. இந்த இடத்துல ஆண்டவர் மாத்துறாரு. காரணம், அந்த எசேக்கியா தேவனுடைய பார்வையில் எத்தனையோ செய்த நன்மைகள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் நன்மை செய்த ஆண்டவரை நினைத்தரலும். கடைசி அதுபோல தான் பாருங்கள், யாத்திராகமத்தில் நீங்கள் பார்க்குறீங்க 2ஆம் அதிகாரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் முறையிடுறாங்களாம்.
அவர்கள் அடிமைத்தனத்தில் முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவர்கள் அவர்களை நினைத்து அருளினார். இவர்கள் அனைவருமே நன்மை செஞ்சு வேதனை அனுபவித்த சூழ்நிலையில் தேவனை நோக்கி இது மட்டும் பார்த்து விண்ணப்பம் பண்ணாங்க. ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு இவங்களுடைய காரியங்களை நினைத்தரலி இவங்களுக்கு நன்மைகளை செஞ்சாரா. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நன்மை செய்கிறது தப்பே கிடையாது. எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க. சத்துருக்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மையை செய்யுங்க, தவறே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் மறந்து கூட நீங்கள் மனுஷனுக்கு செய்கிறேன்னு நினைக்காதீங்க, ஆண்டருக்கு செய்கிறதா நினைங்க. அதைத்தான் வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்பி விசுவாச குடும்பத்தினர்களுக்கு நன்மை செஞ்சு உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கும் போது கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிறார், உங்களுக்கு நன்மை உண்டாக செய்கின்றார். ஆகவே நன்மை செய்யறதை என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. நீங்கள் எவ்வளோ நன்மைகளை செய்கிறீங்களோ அந்தளவு தேவன் உங்களை பரத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து உங்களை நினைத்தருளி உங்களுக்கு என்னென்ன தேவையோ, உங்களோட குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ, உங்களோட உறவுகளுக்கு என்னென்ன தேவையோ, நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ எல்லா இடத்துல அவர் நிச்சயவார் வெற்றியை கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, நீர் மெய்யாவே எங்களை நினைத்து அருளக்கூடிய ஒரு உன்னதமான தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இன்று எத்தனையோ மக்கள் நன்மை செய்து சோர்ந்து போய் அப்படியே ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தங்களை அடைத்துக் கொள்கிறார்கள் ஆண்டவரே. யார் என்ன நன்மைகள் செய்தாலும் அதை உம்முடைய செயலாக உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நன்மை செய்யல சோர்ந்து போகாமல் இருக்க கர்த்தர் அவர்களுக்கு நல்ல அபிஷேகத்தை கொடுப்பாராக, பலனை கொடுப்பாராக, ஆவிக்குரிய கிருபையை கொடுப்பாராக, உம்முடைய சிந்தனையை கொடுப்பாராக. இந்த வாக்கியங்களை கேட்ட ஒவ்வொரு மக்களும், இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை நன்மை செய்யல சோர்ந்து போகாமல் இருக்க தேவன் உதவி செய்யும். உம்முடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.